ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு நேந்திரங்காய் சிப்ஸ் தான் பண்ண போகிறோம். இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு ஸ்நாக்ஸுக்கு பொருத்தமான ரெசிபி என்னன்னா அது இது மட்டும்தாங்க. அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நேந்திரங்காயை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயும் உள்ள 2 முனைகளை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை ஆழமாக கீறாமல் மேலால் லேசாக கீறிக்கோங்க. இந்த மாதிரி கீறோன்னா ஈஸியாக நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு வந்துடும். பாருங்கள், கையிலேயே லேசாக தோலை உரிச்சிடலாம். நீங்கள் ஆழமாக கீறிட்டீங்க அப்படின்னா உள்ளார இருக்க காயிலையும் லேசாக கீறல் விழுந்துடும். அப்போ நம்ம சீவும் போது ஈவனாக வராது. இந்த மாதிரி ஈஸியாக கையிலேயே தோலை உரித்து எடுத்துடலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் நார்மலாக தோல் சீவுற மாதிரி கூட சீவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தோல் உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் சிப்ஸு சீவுற கட்டையை வச்சு சிப்ஸ் மாதிரி சீவிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சிப்ஸு கட்டையில் நம்ம தோல் சீவி வச்சுருந்த அந்த வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைரெக்டாக சீவினீங்க அப்படின்னா வாழைக்காய் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மஞ்சள் உப்பு தண்ணியை லேசாக கொஞ்சமாக அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் விட்டுக்கோங்க. இது நல்லா தண்ணி சத்தம் எல்லாம் அடங்கி வாழைக்காயிலையும் அந்த பபிள்ஸ்லாம் குறைஞ்சி வரணும். சுத்தமாக பபிள்ஸ் இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த நேரம் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இதை எடுத்துடணும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக சிப்ஸு எண்ணெயில் டைரெக்டாக சீவுறதுக்கு தெரியல, கையில் பட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி சிப்ஸு சீவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீவிக்கோங்க. ஒரேதாக சீவினீங்கன்னா கலர் மாறிடும். நம்ம இப்போ தான் அந்த மஞ்சள் உப்பு தண்ணி போட்டோம், அதனால் இப்போ உடனே நீங்கள் அது போட தேவையில்லை. ஒரு 2 இது தள்ளி தள்ளி கொஞ்சம் ஒரு இது விட்டு ஒரு இது விட்டு அந்த மஞ்சள் உப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா எடுத்தாச்சு. நல்லா சிப்ஸு பாருங்கள் மொறு மொறுன்னு உடைக்கிற மாதிரி நல்லா உடைச்சி பாருங்கள், நல்லா உடஞ்சி வருது. வேகலை அப்படின்னா கொஞ்சம் மடங்குற மாதிரி வரும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி உடையிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு காரத்துக்காக நம்ம காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாய் தூள் இல்லைனா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இல்லை காரம் எதுவும் வேணாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் காரம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, இதை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள், சுவையான நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சிப்ஸு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனோட எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.